அன்பார்ந்த கடல் உருட்டி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு விஸ்வாசு வருடம் அப்படி சொல்லக்கூடிய விஸ்வாவசு வருடம் சொல்லக்கூடியது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம்தான். அந்த சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கும்போது ராகு கேது பேர்ந்துருவாங்க. ராகு கேது பேர்ந்து கும்பத்தில் ராகு இருப்பார், சிம்மத்தில் கேது இருப்பார். இந்த சனீஸ்வரர் உடனடியாக மாறினா பரவாயில்லையே, விஸ்வாசு வருஷம் மாசி மாதம் போது தான் மாறுறார், மீனத்துக்கு போகிறார். அது வரைக்கும் சனியும் ராகு சேர்ந்து ஒரு விதமான ஒரு யோகத்தை கொடுப்பாங்க. இத்தனையும் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால மீனத்துக்கு போய் குரு பெயர்ந்து போய்டுறார். குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அனுகூலம் என்னென்னா தோஷங்கள் கிளியர் ஆகிட்டே இருக்குது. அதனால் நம்ம சௌரியம். ஆனாலும் சர்ப வளைவு கொண்டு சர்ப வளையில் எல்லா கிரகணாலும் முடக்கி வச்சுருப்பார். அந்த சனீஸ்வரர் பின்னாடி குரு என்னன்னா 2 மாதம் 3 மாதம் கூட இருக்க மாட்டேறார். மிதுனத்துக்கு போய்ட்டு உடனே அதிசாரத்தில் கிளம்பி நேர கடகத்துக்கு வந்துடுவார். ஏன்னா பாம்பு தொல்லை தாங்கலை. இந்த சிம்மத்தில் உட்கார்ந்து கேது மேலே பார்த்து குருவை போட்டு இம்சப்படுத்துவார். அங்கேருந்து குரு கும்பத்தை பார்த்து தோஷத்தை போட்டினாலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுறது. இதெல்லாம் அப்புறம் புதனும் சுக்கரும் போய் பாம்பை கடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது. அது கூட வெடிக்கிறதுனா இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் 1 மாதமாக உட்காந்துட்டுருப்பார் சிம்மத்தில். கேது நிரந்தரமாக உட்காந்துருப்பான். 1.5 வருஷம் கழித்து தான் அவங்க நகருவாங்க. 1 மாதம் உட்காந்து கேதுவோட ஒரு சூரியன் உட்கார்ந்தா என்ன ஆகுது? உடனடியாக புதன் போய் இந்த புதன் கடகத்துக்கு போய் உடனடியாக போய் அந்த கேது கண்ட்ரோல் பண்ணுவார், சூரியனை காப்பாற்றி காட்ட சேர்ப்பார். இதெல்லாம் நடக்கும். புது அரிசாரத்தில் போன பிறகு அவர் 6 மாதம் உட்காந்துட்டு திருப்பி மறுபடியும் வக்கரமாகி மேலே வருவார், பழையபடி மிதத்துக்கு வருவார். இதெல்லாம் ஒரு ட்ராமா நடந்தால் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் யார் கஷ்டப்படுறது? நிறைய கொடுக்குறார். அது குரு வாரி வழங்குறார். அந்த முக்கியமாக சுக்கிரனும் புதனும் மாற்றி மாற்றி போய் தொடர்ந்து நம்மளை அரவணைச்சி காப்பாற்றுறாங்க. இவ்வளோ நவகிரகங்கள் நம்ம ஒத்துழைச்சி பண்ணியும் நமக்கு தோஷங்கள் நிறைய இருக்கிறதுனால குருவும் தோஷத்தை போக்கினே இருக்கார். அதனால் இந்த எந்த வித பிரச்சனையும் இல்லை. நம்ம ஒரு காலத்தில் வளர்ந்து தானே ஆனோம். இப்படியே குண்டு செட்டில் குதிரை ஓட்ட முடியாது இல்லையா? அந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பார்க்காதீங்க. நமக்கு வளர்ச்சி தான் முக்கியம். இங்கே ஏதோ கொடுக்குற ஏதோ அமௌண்ட், ஏதோ சம்பளம், ஜீவம், ஏதோ வியாபாரம், அதிலே போதும் திருப்தியாக வாழ முடிய அளவுக்கு நமக்கு வழி பண்ணுறார். காசே பிரதானமாக வெளியில் போனீங்கன்னா அவ்வளோ காசும் பாழாயிடும். சுகத்தை லைஃப்பில் அனுபவிக்க முடியாது. அதனால் பகவானுக்கு என்ன செய்கிறான்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. எந்த வித குறைவும் இல்லை. எல்லாம் அந்த நேரத்தில் அது கரெக்டாக நடக்கும். அது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா குரு நல்லா இருக்கார். அவ்வளோ சொல்லமாக குரு இப்போ உட்கார போகிறது ஆகலை. அதனால் எல்லாத்துலையும் நிறைய நன்மைகள் நிறைய இருக்குது. கெடுபலன்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம அறியாமையில் கோட்டை விட்டுறோம். நிம்மதியற்ற போக்கு இருக்கிறதுனால, நம்ம குழப்பவாதிகள் இருக்கிறதுனால நமக்கு வி ஆர் லூசிங் அவர் சான்ஸ். எல்லாத்தையும் நம்ம கோட்டை விட்டுறோம். டைம் எலிமெண்ட் நமக்கு தெரியாது. அதனால் மனசில் சலனங்கள் நிறைய வரும், நிம்மதியற்ற போக்கு இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மீறி குடும்பத்தை சந்தோஷம், உறவுகள் பலம் கொடுக்கும், பிஸ்னஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும், தனம் நிறைய பெருகும். என்ன வெளிநாட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியாது, அவ்வளோதான். நமக்கு இங்கே குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே விசுவாசத்து ஃபுல்லாகவே மாசி மாதத்தில் சனீஸ்வரன் பெயர்ந்த பிறகு இன்னும் நன்னாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் எத்தனை இருந்தாலும் சனி செவ்வாயும் முக்கியமான கர்த்தா. இந்த சனியும் செவ்வாயும் பாம்பில் மாட்டின்னு விடுறது. கேதுவோட செவ்வாய் மாட்டின்ட்டுருவார். சனீஸ்வரன் பர்மனெண்ட்டாக உட்காந்துருக்கான். ஸோ ராகு கேது அடுத்த பயிற்சி ஒரு பராபவ வருஷத்தில் பயிற்சி வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமா தெளிவாக முடிவு எடுக்கணும். குழப்பம் நிறைய இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு எத்தனை பொறுப்புகள் வரும்னு நீங்கள் நான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா உறவுகள் மேலே அவ்வளோ பாசம் நமக்கு எங்கேருந்து நிறைய வரும். யாரும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டாங்க, நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கள்லாம் நம்ம பெருசுப்படுத்த மாட்டோம், நம்மளே செஞ்சு கொடுப்போம். அத்தனை விஷயங்கள் நமக்கு டீம் ஒர்க்காக இருக்கும், விறுவிறுப்பாக போகும். ஆக்ஷன் ரீப்ளே இருக்காது. அது மாதிரி இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே
சந்தோஷமான ஆனந்தமான ஒரு அமைதியான தெளிவாக இருப்போம். வெளிவட்டாரத்தில் குழப்பங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு சாதகமான முறையில் நம்ம செயல்படுத்தி நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றார் பகவான். அதுபோது இந்த அளவுக்கு நம்ம இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு அறிவித்துக் கொள்வதும், மேஷத்தில் சூரியனார் இருப்பார், கும்பத்தில் சனீஸ்வரர், லாபத்தானத்தில் சனீஸ்வரர் ராகு இருப்பாங்க. இந்த வருஷம் ராகு சித்திரை 13 26 ஏப்ரல் இந்த சனீஸ்வரர் இந்த சம்பந்தப்பட்ட ராகு கேதுக்கள் பேச்சு ஆகும். ராகு மீனத்திலிருந்து நேரக்கு இறங்கி கும்பத்தில் வந்து உட்காந்து சனீஸ்வரோட உட்காந்துடுறார். கேது சிம்மத்தில் இருப்பார், பூர்வ புண்ணியத்தில் கேது இருக்கார். அதை விட என்னென்னா, அந்த புத்தாண்டு சமயத்தில் சந்திரன் வந்து சுவாதியில் நிற்பார் துலாத்தில். சுவாதி பாம்பு ராகு நட்சத்திரம். பாருங்கள் சர்ப்பங்கள் விட எப்படி இருக்கும் பாருங்கள். அதனால் நம்ம சுற்றி நாட்டை சுற்றி மோசமாக தான் இருக்கும். நம் நாட்டுக்குள்ளேயே நிறைய பேர் பிரச்சனைகள்லாம் உண்டாக்குவாங்க. எப்படி இருந்தாலும் நமக்கு வேண்டியது பகவான் நிறைய கொடுக்குறார். நம்மளுடைய நிம்மதி கெடுக்கிறது நிறைய நடக்கும். அதை பற்றி நம்ம பொருட்படுத்தாமல் உங்களோட வாழ்க்கை நம்ம வாழ்க்கை தரமுள்ள வாழ்க்கையாக போகிறதா, சந்தோஷமான வாழ்க்கை அமைப்புகள் நீங்கள் தான் ஒன்று பார்த்துக்கணும். இந்த விஷயத்தில் இருக்கும்போது குருவினுடைய பயிற்சி அடுத்தது பின்னாடி அதே மாதத்தில் குருவும் பரிந்துறார். குருவினுடைய பயிற்சி வந்து 11 மே மாதம் கழுவுறார். தமிழ் மாதத்தில் சித்திரை 28 அப்படி இருக்கும்போது இந்த குருவினுடைய பயிற்சி அவர் தான் மிதுனத்துக்கு போய்ட்றார். அந்த குருவினுடைய இது பிரகாரம் பார்க்கும்போது சித்திரை கடைசியில் தான் போகிறார். அது வரைக்கும் ரிஷபத்தில் இருந்த மீனத்தில் இருக்க சுக்கிரனும் ரிஷபத்தில் இருக்க குருவும் ராசி பலன்கள் பண்ணிப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வேண்டியதெல்லாம் நிறைய கிடைக்கிறது. அப்புறம் மிதுனத்துக்கு போயிடுறார். மிதுனத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நேர கும்பத்தில் இருக்க சனியையும் ராகுவையும் பார்க்குறார், தோஷத்துக்கு போகிறார். கேது சிம்மத்திலிருந்து மிதுன குருவை பார்த்து தோஷம் வைக்கிறது. எப்படியா இருந்தாலும் நீங்கள் என்னை அடித்தான்னா நான் ஒன்று அடித்தாண்ண பிரச்சனை தானே அது. அந்த மாதிரி துஷ்டர்கள் தான் சர்ப்பங்கள். கை கொடுத்து உறவு கொடுத்துட்டா கூட எந்த நேரத்தில் வேணால் பிரச்சனை உண்டாகும். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, அதில் தான் வாழ்ந்தானோம். அந்த வாழ்ந்திருக்கும்போது எப்போதுமே சுரர்களுடைய கை குறைச்சலாக தான் இருக்கும், அசுரர்கள் கை அதிகமாக தான் இருக்கும். அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஆனால் நல்ல விருத்திகள் வரும், நிறைய விருத்தி இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியே சூரியன் தான். விஷயத்துக்கு ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கார். அவர் சந்திரனை பார்க்குறார். 4ஆம் அதிகாரி சொல்லக்கூடிய சந்திரன் சப்தத்தை உட்கார்ந்து பார்த்துட்டுருக்காரு. அதில் பலமற்றது பலம் உள்ளதுன்றது கிடையாது. சூரியனுக்கு பலம் எப்போதும் உண்டு, தன்னை அடக்கிப்பான். சந்திரனுக்கு எப்போதும் பலம் உண்டு, தன்னை சுருக்கிப்பார். அவ்வளோதான். இவன் மூலம் தான் எல்லாம் நம்ம கிடைச்சாங்க. சந்தோஷமான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கையை சந்திரன் கொடுப்பான். தாய் ஸ்தானத்தில் இருந்தால அந்த சூரியன் பஞ்ச பிராணங்களை நம்ம கொடுக்கறதுனால உயிரோடு வாழ முடியும். உலகத்திற்கு விஷயங்கள் அறிவு நன்னா ஒர்க் பண்ணணும், வேலை செய்யணும். நல்லா ஞாபக சக்தி, அறிவு விருத்தியாக இருக்கும், தெளிவாக இருக்கும், சூட்சும புத்தி நிறைய இருக்கும். அதனால் இதெல்லாம் இருந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும். அதுவே ஞானம் பேர், அது பேர். அதனால் அது முதல்லையே கொடுக்குறாரு பாருங்கள். துவக்க காலத்திலே சுக்கிரர் ரிஷபத்துக்கு போயிடுவார். சுக்கிரரும் செவ்வாயும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரரும் செவ்வாயும் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சுக்கிரன் குரு ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. அது பெரிய விஷயம் நமக்கு கிடைக்கிறது. அப்புறம் சுக்கிரன் மேஷத்துக்கு போவார். அப்படி அது மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். மெயின் கிரகம் நமக்கு என்னென்னா குரு
சனி. சர்ப்பங்கள் இம்சப்படுத்தாது பார்த்து அமைப்பில் இருக்கான்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். இது எப்படி இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்க்கும்போது செவ்வாயும் ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது அந்த செவ்வாய் கடகத்தில் இருப்பார், நீச்சமாக தான் இருப்பார், ஆனால் நீச்சபங்கம் வந்துடும். கடகத்தில் இருக்கிறதுனால அங்கேருந்து 8ஆம் பார்வையாக அந்த கும்ப ராகு சனியை பார்க்குறதுனால பலம் வந்துடுறது. இதுக்கு சொல்கிறேன்னா தொடர்பு வருது. அப்புறம் செவ்வாய் கீழே இறங்கி போய் சிம்மத்தில் கேதுவோடு கூடிட்டார்னா சனியும் செவ்வாயும் நமக்கு இல்லை, யாருக்கோ. அப்படின்னு இருக்கும்போது அந்த குருவினுடைய ஆற்றல்னால பார்வையினால் நமக்கு ஒரு பெரிய தோஷம் வழங்கி நமக்கும் சாதுவாக இருக்கிற மனிதர்களுக்கும் சாது இருக்கிற தேவர்களுக்கும் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. ஏதோ வேலைக்கு போய் சம்பாதிச்சா ஏதோ வியாபாரம் பண்ணுறது அப்படி இல்லை. வியாபாரம் விருத்தியாகணும், ஜனங்கள் மக்கள் எல்லாம் நிறைய வாங்கணும், அனுபவிக்கணும், நம்மளும் போக பாக்கியங்கள் அனுபவிக்கணும், சந்தோஷமானவர் இருக்கணும், சிக்கல் வரக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது, இம்சி தொல்லை இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்குல்ல, நோய் நொடியெல்லாம் வரக்கூடாது. நோய் நொடிகள்லாம் ஒன்றும் பாதிப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் சுழற்சியில் எதுவுமே நிரந்தரமாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு ஒரு மனசில் ஒரு எண்ணத்தை கொடுத்துரும். எல்லாம் நிறைய வரும், ஆனால் வருமானம் எப்படி திடீர்னு அவ்வளோ அதிகமாகும். கை நிறைய சம்பாதிக்கிறது வரும்போது வருமானம் அதிகமாக வரும்னா அந்த கம்ப்யூட்டர் கணினி ஒரு காலத்தில் அந்த கம்பெனிகள்லாம் போட்டி போட்டு கொடுத்ததுனால பெரிய நமக்கு நிறைய பணம் வந்தது, அது நியாயமானது. இப்போது அதே மாதிரி வரக்கூடிய ஒரு பாக்கியம் வந்திருக்கு. அதனால் வருமானங்கள் நிறைய பெருகும், எல்லா பொருள்களும் தேவை அதிகமாக இருக்குது, அதனால் அதுவும் எல்லா விஷயம் நிறைய பெருகும். வியாபாரம் நம்ம நாட்டை காட்டில் வெளிநாட்டில் நிறைய வியாபாரம் நடக்கும். நம்ம இங்கேருந்து தான் எல்லாம் போயானோம். அதனால் எதுவுமே நமக்கு ஓய்வு வெளிச்சல் இல்லாமல் செஞ்சுன்னு இருப்போம். அதனுடைய இது பிரகாரம் பார்க்கும்போது அதாவது தடைகள் பகைகள் முறிவுகள் அப்படின்ட்டு சொன்னீங்க இல்லையா, எதுவும் பிரச்சனைக்கு உள்ளாகாத நேரம்படி இந்த அமைப்பில் இருக்கும்போது அந்த மிதுனுக்கு சம்பந்தப்பட்டவர் போகும்போது அவர் குருனுடைய பார்வை அந்த துலாத்துக்கு விழும். மிதுனத்துலேருந்து துலாத்துக்கு வரும், சந்திரனை பார்க்குறாரு. ஒரு யோகம் முதல்லையே மேஷத்துக்கு எவ்வளோ யோகம் பாருங்கள் உங்களுக்கு. குருனுடைய பார்வை சுவாசக்கரன் மேலே சந்திரன் மேலே விழுறது ஒரு யோகம். அதே மாதிரி அந்த பாக்கியத்துக்கு விழக்கூடிய சம்மந்தப்பட்ட லாபஸ்தானத்தில் விழுறது அது பெரிய யோகம் இல்லையா. இப்போ விருத்தி தானாக வரும். எப்படி ஏதுன்றது அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட வாழ்க்கையில் நிறைய சான்சஸ், ரேண்டம் சான்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுப்பார், சான்ஸ் கொடுப்பார். தடைகள்லாம் இல்லாத அவங்களோட புத்திசாலித்தனத்தை கொடுப்பார். சாமர்த்தியம் முறித்து எல்லாத்தையும் நீங்கள் அழகாக எந்த விதமான டென்ஷன் சொல்லுவாங்கள்ல, அது இது இல்லாமல் எச்சல் வேகம் உதவி உளைச்சல் தான் டென்ஷன். அந்த உளைச்சல் இல்லாமல் அழகான காரியம் சாதிச்சிருவீங்க. குழந்தைகள் நன்னா இருக்குமா, அது நன்னா விருத்தி ஆகும். பெரியவங்க இருக்காங்கன்னா ஆயுசு தாசி ஆகிடும், பெரியவங்களுக்கு ஆயுசு நீட்டிக்கப்படும். நோய் நொடிகள் எத்தனை இருந்தாலுமே அது எதிர்ப்பு சக்தி உடம்பு நிறைய வந்துடுறதுனால அவங்களால் மீண்டும் எழுச்சி பெற்று நல்ல செயல்படக்கூடிய சக்தி கொடுத்துருக்காங்க பகவான். இந்த வருஷத்தில் அதுதான் பெரிய பாக்கியம். அதனால் சந்தோஷமான உறவுகள் கை கொடுக்கும், ஆனந்தமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், பெருமிதமான ஒரு அமைப்பு கிடைக்கும். ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் பம்பரமாக சுற்றுவீங்க. ஏன்னா நல்லது பொருளுக்கெல்லாம் போகணும். குடும்பத்தில் இருக்க விஷயங்கள் எல்லாம் உறவுகள் நல்ல உறவுகள் நன்னா நெருங்கி இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஒரு அமைப்பு, சந்தோஷமான திருமணம், கல்யாணம், காதல் காட்சி அதெல்லாமல் இருக்குது இல்லையா. எல்லா விதமான அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே நல்ல தெய்வீகம் சொல்லக்கூடியது. பிரார்த்தனைக்கு குலதெய்வ பிரார்த்தனை அது இது நல்ல சிறப்பாக நடக்கும். அப்புறம் என்னது, அந்த டாக்டர் மருந்து மாயா மது அது நம்ம சுத்தீவிர இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பாதிப்பாகாது. ஒரு அச்சுறுத்தல் பயமுறுத்தல் இருந்தாலுமே அது நமக்கு பழக்கமாக எடுத்து, அதனால் பெரிதுபடுத்த வேண்டிய தேவையில்லை. வெளிவட்டாரத்தில் பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் நிறைய எழும்பி எழும், கடல் அலை போல் எழும்பி தான் வரும். ஆனாலும் சர்ப்பத்தினுடைய அமைப்பு அப்படி இருக்குது. அதனாலும் எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும்.
அதில் முக்கியமாக பார்க்கும்போது அஸ்வதி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? பிறக்கும்போதே அஸ்வதியில் தான் நிற்கிறார். சூரியன் நிற்கிறது அஸ்வதி, சந்திரன் நிற்கிறது சுவாதி, கேது, ராகு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சரி, சந்திரனாவது வேறு நட்சத்திரம் நிற்கலாம் இல்லையா? அது இருப்பார் அந்த நேரத்தில். அதனால் சர்ப்பங்கள் தலையாய் செயல்படக்கூடிய காலமாக இருக்குது இப்போது. அதனால் வரும்போது நமக்கு வேண்டியது அந்த நமக்கு சாதகமாக பண்ணி கொடுக்கறதுக்கு சுக்கிராச்சாரியார் புதனும் தான் அதிகமாக செய்கிறார். புதன் அடிக்கடி போய் கிடுகிடுன்னு போய் சர்ப்பத்தில் அடக்கி கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வேண்டியதை கிடைக்கும்படி பண்ணிவிடுறாரு. இல்லைன்னா சுவாமியின் வாயில் உள்ள பூந்து தவளை மாதிரி தான். ஸோ நமக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுத்து நமக்கு செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது நம்ம குலதெய்வத்தை விடக்கூடாது, பாரம்பரிய தெய்வங்களை விடக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். எதையும் நம்ம நீட்டிக்கக்கூடாது, அந்த நேரத்தில் முடிச்சிடணும். அதே சமயத்தில் வெளிவட்டார பழக்கத்தில் நமக்கு நுனிப்பில் தான் மேயணும். மூக்க நுழைச்சி ஓவராக பட்டிங்கன்னா பிரச்சனைகள் தான் வரும். அது சமாளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் மனவேதனை, உளைச்சல் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு கன்னிக்கு செவ்வாய் போன பிறகு தான் சர்ப்ப வளைவு உடையிறது. அது வரைக்கும் உடையலை. அப்போனா என்ன அர்த்தம்? 4 அப்பவே செக்யூரிட்டியாக நிற்கிறாங்க. ஸோ இதை தாண்டி நம்ம வாழ்ந்தாகணும். அதுக்கு உண்டானது பரிகாரம் இதை பண்ணலாம், தண்ணெலாம் பண்ணிக்கலாம். நீங்கள் இருந்தாலும் மருந்து எப்போ சாப்பிடுவீங்க? வியாதி வந்தது தானே. இங்கே வியாதி வரல, வெறும் அச்சுறுத்தல் தான். அதனால் அதுக்கு பயப்பட தேவையில்லை. பகவான் கிருஷ்ணனை பிரச்சனை பண்ணால் போதும், அதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அவர் தான் உலகத்தில் நாயகர், வேறு யாரும் இல்லை. அதனால் நமக்கு தெரிஞ்சது அவர் தான். அதனால் எந்த விதமான ஒரு ஆபத் பாந்தவன் பேர் இது பாருங்கள். அதனால் எந்த வித பிரச்சனைக்கும் வழி இல்லாமல் இருக்கும்போது அவர் நினச்சிங்கன்னா போதும், வழி கொடுத்துருவார். ஏன் அப்படிலாம் சொல்கிறேன்னு கேட்டேன்னா, அத்தனை தேவரோடும் நமக்காக இங்கே இருந்தாலும் வழியெல்லாம் காட்ட மாட்டாங்க யாரும். அது நம்ம தான் நான் காட்டிக்கணும். அதனால் இவரை தான் வழி உட்காந்து நம்ம வழிகாட்ட முடியும். வேறு அதுக்காக தான் கிருஷ்ணரை சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அவர் பூமியில் பிறந்ததுனால சொல்கிறோம். அதனால் இந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஏற்றம் நிறைய வரும். இத்தனை கிரகங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் கூடி நிற்கிறதுங்க. என்ன பிரயோஜனம்? சர்ப்ப வளையல் வந்துட்டு அப்புறம் என்ன பிரயோஜனம்? அது தை மாதம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்து மகரத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் எல்லாம் வந்து கூடிய சர்ப்பம் இருக்குது. புதன் வக்கரமாகி கடிஞ்சு கண்ட்ரோல் பண்ண உடனே சரியாக போயிடும். இப்படி ஒரு அமைப்பு. சனீஸ்வரன் வக்கரமாகி பின்னாடி ரிலீஸ் ஆகிடுறாரு, அதுவும் பிரச்சனை இல்லை. இந்த குரு சனீஸ்வரன் வக்கரத்துலேருந்து முடிவு வரும்போது குரு வக்கரம் ஆகிடுறாரு. இப்படி அமைப்பில் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டாம். நமக்கு வேண்டியது கொடுக்குறாங்களா இல்லையா பார்க்கணும். எவ்வளோ கொடுக்குறான்றது பதிலாக கொடுக்குறார் அப்படின்னு திருப்தியோடு வாழுங்க, திருப்தியாக இருக்கும். எல்லா விதத்துலையும் ஏற்றம் அனுகூலமாக இருக்கும். குழந்தைகள் படிப்புகள்லாம் ஒன்றும் பாழாகாது. கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் அதிகமாக இருக்கும். நம்ம குழந்தைகளை எப்படி ட்ரெயின் பண்ணணுமோ பண்ணுறது நல்லது. அதே சமயத்தில் பொழுதுபோக்கு அம்சம் அதிகமாக இடம் பெறுறதுனால படிப்பில் கான்சன்ட்ரேஷன் குறையும். பொழுதுபோக்கு அம்சம்னாலும் விளையாட்டு கூட பொழுதுபோக்கு தான். அதனால் நீங்கள் ஜீவனத்துக்காக படிக்கும்போது அது தகுந்த மாதிரி டெக்னிக்கல் நாலேஜ் கொடுத்து பெயர்படுத்தி செயல்படுறதுக்கு வேண்டிய அமைப்பில் இருக்கிறனால நீங்கள் எஜுகேட் பண்ணக்கூடிய அளவு பண்ணணும். ஏனோ தானோ நம்ம இருந்தீங்கன்னா இருந்தது தான், அது நம்ம குழந்தை இல்லை. அதனால் இப்படி ஒரு கஷ்டகாலமான நிலையில் நம்ம இருக்கோம். இந்த மாதிரி காலத்தில் நம்ம இருக்கும்போது எல்லாத்துலேயும் ஃப்ரீடம், உரிமை கொடுத்தானா, உரிமை எது கொடுக்கணுமோ அது கொடுக்காம குழந்தைகளோடு எந்த நாட்டில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தீங்கன்னா எல்லா விஷயம் அனுகூலமாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த நேரம் போதே நமக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், திரும்பி பார்த்துக்குள்ள பசங்க வேலைக்கு வந்துடுவாங்க, திரும்பி பார்த்துல பொண்ணு கல்யாணம் பண்ணணும். இப்படி ஒரு நெருக்கடியான பீரியட் நம்ம எப்போதுமே இருப்போம். அதனால் இந்த விஷயத்தில் பார்க்கும்போது அனுகூலமாக எல்லா நேரத்தில் இருக்கும். சுறுசுறுப்பாக சரீரம் இயங்கின்னு இருக்கும். நமக்கு பொழுதுபோக்கு அம்சங்களை அனுபவிப்போம். தெய்வீக சுற்றுலா நாம் போவோம், அனுபவிப்போம். எதுவும் குறை இருக்காது. ஆனால் மனசில் மட்டும் எப்போதும் ஒரு சஞ்சலமான ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் கடந்து நாம் எப்போதும் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே கொண்டு வந்து குடும்பத்தில் இவ்வளோ வேகமாக நம்ம போனது பார்த்ததே இல்லை. அவ்வளோ வேகமாக செல்லும் காலம். அந்த அளவுக்கு நமக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள்லாம் பகவான் நிறைய பண்ணி கொடுக்குறார். குறிப்பாக குரு நிறைய செய்கிறார். சனீஸ்வரன் எப்படி இருந்தாலும் செஞ்சா இருக்கணும், செவ்வாய் செஞ்சுதானோ. அடிக்கடி அவங்க அவஸ்தைகள் இருக்கும்போது நமக்கு அவஸ்தைகள் ஆகிடுது, அவ்வளோதான். அது ஷார்ட் பீரியட் தான். அது பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை.
நன்னாவே இருக்கும். புதன் சுக்கிரன் அந்த அளவுக்கு போய் பாம்புகளை கண்ட்ரோல் பண்ணுறார். அதனால் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் காலத்தை நீட்டிக்காமல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசியங்களை நிச்சயமாக அனுபவிப்போம். காலந்தாழ்ந்து நமக்கு எதுவுமே நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் காலந்தாழ்ந்து நடக்காது. அதுக்குள்ளே காலத்தில் நடந்துடும். இது பெரிய மாற்றம் இல்லையா? அத்தனை மாற்றத்தோடு சேர்ந்து வாழ்ந்து நம்ம காட்ட போகிறோம். அதுதான் இந்த வருஷத்தில் பெரிய சிறப்பான அம்சம் சொல்லி வாழ்த்து அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.